ஓகே, மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் பீன் ஃபெமிலியர் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாகிஸ்தான். தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பாகிஸ்தானில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக் பண்ணனால இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400 பேருக்கும் மேற்பட்ட ஆளுங்க இருக்குங்க. அதில் நல்ல விஷயம் என்னென்னா வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க டார்கெட் அது கிடையாது. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட வந்து ஆர்மிஸ் இருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி இருக்காங்க. ஹைஜாக் பண்ண ஆளுங்க யாருன்னா அவங்களும் ஒரு ஆர்மி தான். பட் அவங்க கவர்மெண்ட் ஆர்மி கிடையாது. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎல்ஏ யாருன்னா வந்து மக்களாக சேர்ந்து சுயமாக கிரியேட் பண்ண ஒரு ஆர்மி தான் வந்து. அது மக்களாக சேர்ந்துன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கிற மக்களாக சேர்ந்து ஆப்கானிஸ்தானோட ஃபண்டிங்கோட, பாகிஸ்தான் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்குது, ஈரான் இருக்குது, அவங்களோட கொஞ்சம் ஃபண்டிங்ஸோட சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்மி தான் வந்து இந்த பிஎல்ஏ, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இவங்க தான் இப்போ இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க. அந்த வீட்டில் வந்து வாட்டர் டேக்ஸ் கட்டுறீங்க, சொத்து வரி கட்டுறீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு தரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் டேக்ஸ் மட்டும் கட்டணும். எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தரமாட்டாங்க, வாட்டர் தரமாட்டாங்க. ஆனால் மாதம் மாதம் ஆனால் டேக்ஸ் மட்டும் கட்டணும்னா ஒத்துப்பீங்களா? இருப்பீங்களா? பண்ண மாட்டோம்ல. ஸோ இதுதான் வந்து அந்த பலுச்சிஸ்தான் ரீஜனில் இருக்கிற மக்களுக்கு நடக்குது. பலுச்சிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பலுச்சிஸ்தான் இஸ் அன் இமேஜினரி மேப். பலுச்சிஸ்தான் வந்து ஒரு ரீஜன் தான். இட்ஸ் நாட் அ செப்பரேட் கண்ட்ரி. நான் டெஃபினட்டாக மேப் தரேன். அந்த வீடியோ பேசும்போது உங்களுக்கு அந்த மேப் கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ பலுச்சிஸ்தான்ங்கிறது யாருன்னா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ரீஜனில் இருக்கிற மக்கள். அவங்க வந்து பலூச் அப்படிங்கிற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அவங்க தனி கல்ச்சர். அவங்களுக்கு ஏன் தனி கண்ட்ரி தேவைப்படுது அப்படின்னா வந்து உங்களை ஒரு செட் ஆஃப் பீப்புள் மதிக்கல, உங்கள் லாங்குவேஜை மதிக்கல, உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்கல, உங்கள் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவன் தன்னலையாக வந்து அவனுக்கு தெரியாமல் அவனே ரிவால்ட் பண்ணி அவனோட லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, இல்லை என்னைய தனியாக விடு அப்படின்னு தான் கேட்பாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது நம்ம ஸ்ரீலங்காவில் நடந்தது, தமிழர்களுக்கு நடந்தது, சைனாவில் உய்கூர் மக்களுக்கு நடந்தது, ரஷ்யாவில் வந்து டஜிகிஸ்தான், சேச்சனியாவுக்கு நடந்தது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு செப்பரேட் ரீஜன்ஸில் நடக்கிற ஒரு காமனான விஷயம். இன்னைக்கு பாகிஸ்தான், இன்னைக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட வந்து 2000 வந்து பலுச்சிஸ்தானோட போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. 1947 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போதுலேருந்தே வந்து பலுச்சிஸ்தான் வந்து இவங்களை தனியாக பிரிச்சுருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பிரிக்காததுக்கு காரணமாக வந்து அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க. போராட்டம் நடத்தினவங்களெல்லாம் வந்து பிடிச்ச ஜெயிலுக்கு போட்டுருக்காங்க. சரி, எங்களுக்கு வந்து எங்களுக்கு உண்டான உரிமையை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேசுகிறவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க. இல்லை செலிப்ரிட்டி ஆனவங்க இந்த பலுச்சிஸ்தானை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களே பிடிச்ச ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. அப்போ கடைசியில் என்ன வழி? கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட்லாம் இவ்வளோ பண்ணுற ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமே இருப்பாங்க, கண்டுக்கிறது கூட கிடையாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? சட்டத்தை கையில் எடுப்பாங்க, ஆயுதத்தை தூக்குவாங்க. அதுதான் பலுச்சிஸ்தான் மக்கள் பண்ணுறாங்க. இந்த பிஎல்ஏங்கிற இந்த ஆர்மியும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினை பர்டிகுலராக ஏன் ஹைஜாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான்ங்கிற இந்த ரீஜனில் வந்து நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அதாவது இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா வந்து ரேர் அர்த் எலமெண்ட் அப்படின்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலேருந்து, லேப்டாப்லேருந்து, ஃபோன்லேருந்து எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து இந்த ரேர் எலமெண்ட்டுங்கிற இந்த எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து சூப்பர்சோனிக் ஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து தோஸ் ஹூ கண்ட்ரோல் ஆயில் வில் கண்ட்ரோல் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஜூயிஷ் பீப்புளும் அமெரிக்கன்ஸ் ஆர் த டாமினேட்டிங் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. இப்போ அர்த் ஹாஸ் பீன் எவால்விங். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அன்னைக்கு எப்படி ஆயிலோ இன்னைக்கு வந்து ரேர் அர்த் எலமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இனிமேல் பார்த்தோன்னா வந்து தோஸ் ஹூ கண்ட்ரோல் ரேர் அர்த் எலமெண்ட் வில் பி த டாமினேட்டிங் ஃபேக்டர் இன் த வேர்ல்டு. ஸோ இதில் வந்து யார் லீடிங் கண்ட்ரியாக இருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பாக அர்த்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேசிக்கலி எதுவுமே இல்லை, ரேர் அர்த் எலமெண்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ ரேர் அர்த் எலமெண்ட்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது ஒரு கனிம வளம். அந்த கனிம வளம் இருந்தால் தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் செய்ய முடியுங்கிறத நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. இந்த கனிம வளம் வந்து இந்த பலுச்சிஸ்தான்
மக்கள் வாழற இடத்துக்கு அடியில் நிறையவே இருக்கு. இப்போ இந்த கனிம வளத்தை வந்து சைனாவுக்கு பாகிஸ்தான் ஆர்மி எழுதி கொடுத்துறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி எதுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு டம்மி கவர்மெண்ட், பேருக்கு தான் கவர்மெண்ட். நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட கேள்விப்பட்டிருக்கோம், ஷபாஸ் ஷெரீஃப்னு ஒரு ஆளுலாம் வந்து, அவரெல்லாம் சும்மா பேருக்கு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர், பேருக்கு தான் ஒரு டம்மி கவர்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலாக பாகிஸ்தானை யார் ரூல் பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்மி தான் ரூல் பண்ணுறாங்க. இந்த பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, ஆக்சுவலாக பாகிஸ்தானோட வில்லன் வந்து டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. பாகிஸ்தானோட வில்லன் வந்து பாகிஸ்தான் ஆர்மி தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, எந்த இடத்துலலாம் வந்து கனிம வளம் அதிகமாக இருக்கோ அது வந்து அமெரிக்காவுக்கு எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும், சைனாவுக்கு எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும், எழுதி கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா, இந்த பாகிஸ்தான் ஆர்மி ஜென்ரல்ஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க, மிலிட்ரி ஜென்ரல்ஸ், மேஜர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் டாலர்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த டாலர்ஸ், அந்த கோடிக்கணக்கான அமௌண்ட்டை வச்சு அரப் கண்ட்ரீஸ் லைக் துபாய், கத்தார், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இடத்த வாங்கி போடுவாங்க, நிறைய ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கிறாங்க, லக்ஸுரியான கார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொகுசாக இருக்காங்க. மக்கள் வந்து எக்கேடா நாசமாக போனால் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்போ வந்து பாகிஸ்தான் ஆர்மி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பலுச்சிஸ்தான் மக்கள் வாடுற இடத்துக்கு அடியில் இருக்கிற அந்த கனிம வளத்தை வந்து சைனாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அங்கே நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சு அந்த கனிம வளத்தை எடுக்கிறாங்க. ஆனால் பலுச் மக்களுக்கு வந்து இதனால எந்த அட்வான்டேஜுமே கிடையாது. ஏன்? ஃபர்ஸ்ட்டு 1947 பிரிட்டிஷ் பாகிஸ்தானை செப்பரேட் கண்ட்ரியாக பிரிக்கும் போது எங்கேயும் பலுச்சிஸ்தானை தனி கண்ட்ரியாக பிரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், கேட்கல. சரி, எங்களோட கல்ச்சரை, எங்களோட லாங்குவேஜை வந்து மதிங்க அப்படின்னு சொன்னால் மதிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நாங்கள் செப்பரேட் கண்ட்ரியை இப்போவாது நாங்கள் பிரிஞ்சு போய்க்கிறோம் அப்படின்னா வந்து கேட்குறவங்க எல்லாம் சப்ரஸ் பண்ணிடுறீங்க, கொண்டுடுறீங்க, காணாமல் போயிடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுறீங்க. அடுத்தது நாங்கள் என்ன தான் பண்ணுவோம்? ஒரு மனுஷனுக்கு ஒரு கட்ட வரைக்கும் தாங்க வந்து பொறுமை இருக்கும், அதுக்கு மேலே அவன் என்ன தான் பண்ணுவான். அதனால தான் இப்போ ஆயுத வழி போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போது அந்த பலுச்சிஸ்தான் மக்கள் வாடுற இடத்துக்கு கீழே இருக்கிற கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு சைனாலேருந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பலுச்சிஸ்தானில் இருக்கிற ரீஜனுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா, நிறைய லேபர்ஸ் இறக்கினாங்க சைனாலேருந்து. ஏன்னா இட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. அந்த கனிம வளத்தை சும்மா ஈஸியாக எடுத்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு கம்பெனி செட் பண்ணி, மேனுஃபேக்சரிங் ஹப்பு செட் பண்ணி, இட்ஸ் அ பிக் திங், பிக் இண்டஸ்ட்ரி அது. ஸோ அவங்க வந்து அந்த கனிம வளத்தை சுரண்டும் போது அவங்கள அட்டாக் பண்ணாங்க. எதுக்கு அவங்கள சைனீஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா, இவங்களை ஒரு கட்டம் வரைக்கும் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பொறுமை தாங்க முடியாமல் வந்து திரும்ப சைனீஸ்க்கே ஓடிடுவாங்க, சைனாக்கே ஓடிடுவாங்கன்னு நினச்சி சைனீஸ் ஒஃபிஷியலாக வந்து அட்டாக் பண்ணாங்க. எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, அவங்க தனியாக எங்கேயாவது போகும்போது அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சைனீஸ் லேபர்ஸ் எல்லாம் வந்து பஸ்ஸில் ஒன்றா போகும்போது அந்த பஸ்ஸில் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே ட்ரை பண்ணாங்க. பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சைனீஸ் வந்து அசர்ற மாதிரி தெரியல. அவங்க வந்து இன்னும் ஃபார்வர்டாக எடுத்து அவங்க வேலையை கண்டினியூ பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி பாகிஸ்தான் மூலமாக எடுத்துக்கிட்டாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி தானே. ஸோ ஆர்மி அட்டாக் பண்ணாங்கன்னா, ஆர்மி தனியாக நின்றுட்டு இருந்தால் அவனை அடிக்கிறதா இருக்கட்டும், ஆர்மி எங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ப்ரைமரி டார்கெட்டே வந்து பாகிஸ்தான் ஆர்மி தான். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு கண்ட்ரி ஆகாததுக்கு காரணம் பாகிஸ்தான் ஆர்மி தான். இன்னைக்கு அவங்களோட நிலத்தோட வளங்களை சுரண்டுறது பாகிஸ்தான் ஆர்மி தான். ஸோ இந்த பிஎல்ஏங்கிற இவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மி தான் வந்து டார்கெட்டு. அதனால தான் பாகிஸ்தான் ஆர்மி எய்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கிற பாதி ஆளுங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மியை சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 26 பேரை கொண்டாச்சு, பாகிஸ்தான் ஆர்மியை கொண்டாச்சு. இல்லை பாகிஸ்தான் சீஃப் இருக்காங்க, மிலிட்ரி ஜெனரல்னு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு 4-5 பேர் அந்த ட்ரெயினில் இருக்காங்க. இப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா வந்து, நான் முன்னாடியே சொன்னேன்ல, எங்களை செப்பரேட் கண்ட்ரியாக பிரிக்க சொல்லி கேட்டிருந்தோன்னு, பிரிக்க சொல்லி கேட்ட ஆளுங்களெல்லாம் வந்து காணாமல் போயிடுறாங்க, கொண்டுட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னெல்லாம் சொன்னேன்ல. இப்போ ஜெயிலில் தூக்கி போட்ட அந்த ஆளுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. இப்போ அவங்கள ரிலீஸ் பண்ணலைன்னா ட்ரெயினில் இருக்கிறவங்களோட ஆர்மியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவோங்க. ஏன் இந்த ஆர்மினால திருப்பி அடிக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து லீவுக்கு போய் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. தேவர் அன்ஆர்ம்டு, அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இவங்கக்கிட்ட எல்லா வெப்பன்ஸும் இருக்குது. ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போது அன்னைக்கு கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து செப்பரேட் கண்ட்ரியாக வேணும்னு. அவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காங்க.
அண்ட் அடுத்தது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது செப்பரேட் கண்ட்ரி எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அல்டிமேட் டார்கெட் இஸ் அவங்கள வந்து செப்பரேட் கண்ட்ரியாக பிரித்து கொடுங்க, அவங்களே ரூல் பண்ணிக்கிறோம், நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம், நாங்கள் நிம்மதியாக இருந்துக்கிறோம். நாங்கள் பாகிஸ்தானில் இருந்து எங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் இல்லை, எங்ககிட்டேருந்து டேக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, எங்களோட ஊர் எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது, எங்கள் கனிம வளத்தை சுரண்டுறீங்க, எங்களை மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எதுக்கு கண்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்து அவங்க லாஜிக்கலாக கரெக்டாக தான் இருக்குது. அவங்கள வந்து நான் டெரரிஸ்டாக பார்க்கல, அவங்களோட நிலமை அவங்களோட ஆதங்கத்தை தான் சொல்கிறாங்க. தே ஆர் ஜென்ரலி ரெவல்யூஷனரி பீப்புள். இது காமனாக எல்லா கண்ட்ரிலையும் நடக்கிறது தான். ஸோ அவங்க சைடு எனக்கு எந்த தப்பும் தெரியல. உங்களுக்கு அவங்க டெரரிஸ்டாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் பாகிஸ்தான். அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து இது வரைக்கும் நடக்கலை. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னா உள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் பொறுத்து தள்ளிடுவோம். ஏன்னா சூசைட் ஸ்குவாடெல்லாம் உள்ளே இருக்காங்க, பாம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு. நீங்கள் ஏதாவது பக்கத்தில் வரேன்னு தெரிஞ்சுன்னா ஒரே பட்டை ஒட்டுமொத்த ட்ரெயினையும் பிளாஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் மிரட்டுறாங்க. அண்ட் இது வந்து இன்னும் பாகிஸ்தான் கண்டினியூ ஆகணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட இந்தியன் ஆர்மி மாதிரியோ இல்லை ரஷ்யன் ஆர்மி மாதிரியோ இல்லை மற்ற டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கிற ஆர்மி மாதிரி அவங்கக்கிட்ட பெஸ்ட் ஆர்மிலாம் கிடையாது. அவங்க புவராக தான் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எந்த ஃபண்டுமே இல்லை, வர எல்லா அமௌண்ட்டுமே வந்து மிலிட்ரி ஜெனரலே அடிச்சுட்டு போயிடுறாங்க. அவனுங்க சொகுசாக இருந்துக்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஆர்மியில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க ஜென்ரல்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய போஸ்டிங் இல்லாமல் நார்மலாக வந்து இந்த நார்மல் ஆர்மியாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளமே ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. எப்போ வேணாலும் வந்து பாம்பு பிளாஸ்டில் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்மிக்கே போகிறதில்ல, பாகிஸ்தான் ஆர்மிக்கு. ஸோ இன்றைக்கி இதுதான் பாகிஸ்தான் ஆர்மியோட நிலைமை. இது இந்த பிஎல்ஏ அப்படிங்கிற இவங்க வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட இந்த ஆப்ரேஷன் வந்து இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்லாம் இருக்க போகிறது கிடையாது, இது கடைசி ஆப்ரேஷனும் கிடையாது. இந்த மாதிரி பல இன்சிடென்ட் இனிமேல் பாகிஸ்தானில் சரளமாக நடக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. பாப்பா என்ன பண்ண போகிறாங்க.